மக்களே, பிக் பாஸ்ல பிரவீன்ராஜ் சீக்ரெட் ரூம்ல இருக்காரா இல்லையான்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான கிளாரிபிகேஷன் இந்த வீடியோல முழுக்க முழுக்க கொடுத்துட்றேன். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் சேவ்டு இவர் தான் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வருவருன்னு வறுத்து எடுத்திருக்காங்களாமே திவ்யாவை அப்படின்ற தகவலுமே நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க கைஸ். லைக்கும் ஐப்பும் பண்ணா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை மட்டும் மறந்துடாம பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி விடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நானும் பார்க்குறேன், போன வீடியோவோ அதுக்கு முந்தின வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து பிரவீன்ராஜ் சீக்ரெட் ரூம்ல இருக்காரா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, பிரவீன்ராஜ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாருங்க. நோ சீக்ரெட் ரூமுங்க, எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் நடக்கல அப்படின்றது தான். பட் இட் வாஸ் அன்ஃபேர் எவிக்ஷன் கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் அப்படின்றத நான் ஆணித்தனமா சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற கெமியா இருக்கட்டும், இல்லை ரம்யா ஜோவா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தாண்டி பிரவீன்ராஜ் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான தகுதிகள் நிறைய இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். டாஸ்க்கை பயங்கரமா விளையாடக்கூடிய ஒரு நபர். அந்த டாஸ்க்னா உசுரை கொடுத்து விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது எல்லா டாஸ்க்லையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பண்ணி இந்த வாரம் கேப்டன் திரும்ப ஆயிடுவாரோ அப்படின்ற பயம் வந்திருக்குமோ என்னமோ. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது மக்களே. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பக்கம் ரம்யா ஜோவா பிரவீன்ராஜா, நான் கூட ரம்யா ஜோ தான் எவிக்டர்னு நான் போட்டிருப்பேன். கடைசி நிமிடத்தில் அது ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதனால இதை அக்செப்ட் பண்ணி என்னால ஏற்றுக்க முடியல. இது பிரவீன்ராஜுக்கு எப்படி இருந்திருக்கும்னு அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். பிரவீன்ராஜ் வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த இதுவே ரொம்ப டைம் எடுத்தாங்க அப்படின்றது நான் காலைல வீடியோலையுமே பதிவு பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ பிரவீன்ராஜ் சீக்ரெட் ரூம்லாம் இல்லை. அப்படி இருந்தாரு, சீக்ரெட் ரூம்ல இருந்தாருன்னா நமக்கு தகவல் வந்திருக்கும். பிரவீன்ராஜ் எவிக்டட் அப்படின்றது தான் போயிட்டு வந்தவங்களும் சொன்னாங்க. நானும் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், இப்படி சீக்ரெட் ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது பொய், அவர்களே பொய் தான் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படி எதுவுமே நடக்கல. நோ மோர் சீக்ரெட் ரூம். இல்லை, இப்போ கிடையாது, ஃபியூச்சர்ல மேபி வரலாம் சீசன் 9ல கூட. பட் இப்போ சீக்ரெட் ரூம் இல்லை அப்படின்றத திரும்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஓகே, மொதல் விஷயம். அடுத்து கானா வினோத் தான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படின்ற தகவல் வருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியலையும் சரி அஃபிஷியலையும் கானா வினோத் தான் ஓட்டிங்கில் லீடிங்கில் இருந்தார். இதில் குறிப்பாக வேற மாதிரி தான். ஏன்னா ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் தான், பெருசாக இதெல்லாம் இல்லை. அந்த பாடி ஷேமிங், அந்த கலாய்க்கிறன்ற பேரில் பாடி ஷேமிங் பண்ணுறாருல, அந்த ஒரு பெருசாக நெகட்டிவ் அது மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் திருத்திட்டு போனார்னா அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஃபன்னுக்கு ஃபன் இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணுறாருல. அவர் கொடுக்கப்பட்ட வேலைகள் டாஸ்க்கும் நல்லா விளையாடுறாரு, பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசி போடுறாரு, பாயிண்ட்டை போட்டுறாரு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ அவருக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்றத நம்ப முடியுது. கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் கானா வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்கானிக் பேஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, அதை தாண்டி பிஆரோட கும்பல்ஸ் எல்லாமே வரிசையாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஒரு குரூப்போட தகவல் லிஸ்டே வந்திருக்குது. அந்த தகவல் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து இல்லை இன்னைக்குள்ள அந்த வீடியோவை போட்டு விட்றேன். அந்த தகவல் லிஸ்ட் யார் யார், என்னென்ன அமௌண்ட்டு, என்னென்ன இது அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குன்றத உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். அது அடுத்த வீடியோ ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வரும். ஓகேவா? இது ஒரு பக்கம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸோட ரோஸ்ட் தரமான ரோஸ்டா இருந்திருக்கு. இது குறிப்பா திவ்யா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வருவலை போட்டுக்கொண்டு இருக்கிறார் விஜேஎஸ் அப்படின்றதான் தகவல் கிடைக்கிறது. ஏன்னா திவ்யா வந்து உள்ள பேசிட்டு போனோம், விஜய் சேதுபதிக்கே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உள்ள போய் தட்டி கேட்கறேன் சார், வெளியே நீங்க கேட்க முடியாத நான் உள்ள போய் தைரியமா நின்று பேசுறேன் சார், இது பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பல விஷயங்கள் பண்ணாங்கல்ல. அதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது தான். நீங்களே வாயை விட்டீங்க, அந்த வாயே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி திரும்ப அடிக்க வந்திருக்கு. இது நல்லது தான், நானும் சொல்றேன். ஒரு பக்கம் திவ்யா அடி வாங்குறது எவ்வளோ அடி வாங்குறாலோ அது அவங்களுக்கு அவ்வளோ நல்லது தான். ஏன்னா அது அடி வாங்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்ந்தோம்னா அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அமையும். ஸோ தப்பு பண்றது யதார்த்தம், எல்லாரும் பண்ணுவாங்க தப்பு. ஓகேவா? தெரிஞ்சு நடக்கும், தெரியாம நடக்கும், இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனா அந்த தப்பு தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாம நடந்தாலும் அந்த தப்பை திருத்திக்கணும்ல. அந்த திருத்திக்கிற வாய்ப்பு உங்ககிட்ட வரும்போது அதை திருத்திட்டு நடந்தீங்கன்னா சூப்பர், நல்ல விஷயம். அப்படி பண்ணிட்டு, ஏன்னா சில பேர் என்னதான் அடி அடிச்சாலும் என்னதான் ரோஸ்லாம் வேணாம், நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஸோ தப்புன்னும் போது பாராட்டு எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறீங்களோ விமர்சனத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். அந்த விமர்சனத்தை நீங்க திருத்தினி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அது கரெக்டான ரீதியில பண்ணா நல்லதுதான் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இது இந்த தரப்புல இருந்து. ஓகேவா? இன்னொரு பக்கம் துஷாரோட எலிமினேஷன் ஸ்பீச், அவர் வந்து என்ன பேசுறாரு, என்னென்னலாம் சொல்ல வராருன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கணும். ஏன்னா இன்னொரு பக்கத்துல வந்து துஷார் எலிமினேட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு வகையில வந்து அரோரா கஷ்டப்படுறதாகவும் கேள்விப்பட்டோம். அரோரா
அடுத்த வாரம் வந்தாங்கன்னா நான் வீட்டுக்கே கூட போயிடுறேன் ஐயா அப்படின்ற நிலைமைக்கு அரோராவோட மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்ற சில தகவலுமே வருது. நாளைக்கு எபிசோட்ல நிறைய சம்பவங்கள் அரோராவை பேஸ் பண்ணி இருக்கும். அது நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல. பட் சில தகவல்கள் அரோரா பத்தி நமக்கு வருது. அது எல்லாத்தையுமே நாளைக்கான சம்பவம்ன்றதால அதை ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கான சம்பவங்களை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றதால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் அரோரா வந்து ஃபீலிங் வெரி 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 லோ. துஷார் எவிக்ட் ஆனதாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற பல சம்பவங்களில் பார்த்து அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாத நிலையில் அரோரா இருக்கிறார் அப்படின்றது தான் மெயின் பாயிண்டா இருக்கு. ஸோ அடுத்து ப்ரோமோ வீடியோ வரும், அதை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.